அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிள்ளையாருடைய அற்புதமான ஒரு பதிவு. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை நம்ம துவங்கினாலுமே பிள்ளையாரை வணங்கிட்டு துவங்கினோன்னா கண்டிப்பாக அந்த காரியம் துவங்கும், காரிய தடைகள் நீங்கும், வெற்றி கிடைக்குங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான காரிய தடைகள் நீங்குவதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் பெருக, ஐஸ்வர்யங்கள் பெருக நம்ம இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை பிள்ளையாருக்கு செஞ்சாலே போதுங்க. வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே பிள்ளையாருடைய அருளாலே நமக்கு நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சாலுமே முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் தான் நமக்கான அந்த காரிய தடைகளை, விக்னங்களை, சுபகாரிய தடைகள், தாமதங்கள், வீட்டில் ஒரு கடுமையான ஒரு கஷ்டம், மன கஷ்டம், பண கஷ்டம், இது மாதிரி எப்படிப்பட்ட துன்பத்தையும் வேரோடு அடித்து நம்மை காக்கக்கூடிய, நம்மை வாழ வைக்கக்கூடியவர் தாங்க இந்த பிள்ளையாரப்பா. ஏன்னா வீட்டில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் காரிய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, கஷ்டங்கள் மாற்றி கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு என்ன தான் நிவர்த்தி, பரிகாரங்கள் எவ்வளவோ செஞ்சிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு எத்தனையோ பேர் நம்மில் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாக, இந்த தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு விநாயகப் பெருமானை வேண்டி இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை ஒரு முறை நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். குடும்பத்துக்குள்ளே நல்ல நல்ல மாற்றங்கள், நிச்சயமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அப்படி நம்ம என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு சங்கடஹர சதுர்த்தி என்றைக்கு வருதுங்கிறது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி அந்த ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் சங்கடஹர சதுர்த்தி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுவதுமாக நிவர்த்தி ஆகும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு நீங்கள் ஒரு அருகம்புல் மாலை மாட்டும் நீங்கள் சாத்திட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி அந்த மாலையிலேருந்து கொஞ்சோண்டு ஒரு அருகம்புல் பிரசாதமாக நீங்கள் திருப்பி கொஞ்சம் கேட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். அவ்வளோதான். அந்த அருகம்புல்லை கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து ஒரு செம்பு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அதில் அருகம்புல்லை போட்டுருங்க. அப்புறம் பிள்ளையாருக்கு உரிய சங்கடஹர சதுர்த்தி மந்திரம் சொல்லிட்டு இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜெபித்துட்டு அந்த தண்ணி எடுத்து உங்கள் வீட்டில் மூளை முடுக்கு எல்லாம் தெளித்து, வீட்டில் இருக்கவங்களுடைய தலையில், நம்முடைய முகத்தில் எல்லாம் தெளித்து விட்டு, நம்ம பாக்கி இருக்கக்கூடிய அந்த அருகம்புல் இருக்குது பார்த்திங்களா, அதை வெள்ளை இல்லாட்டி மஞ்சள் கலரில் நம்ம பூஜைக்கான துணிகள் வாங்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த துணி இல்லாட்டி பட்டு துணி இருந்தால் விசேஷம். அந்த துணியில் நம்ம அருகம்புல் அப்படி எடுத்து வச்சுட்டு துணியை அப்படி சுற்றிட்டு உங்களுடைய வீடு, ஆஃபீஸ், கடை எந்த இடத்துல இருந்தாலும் சுவாமி படத்துக்கு முன்னாடி வைங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் இதை நீங்கள் கொண்டு போய் வச்சுருங்க. அவ்வளோதான். அப்படி வைக்கிற பட்சத்தில் நம்முடைய வீட்டோட தரித்திரம், பீடை, காரிய தடைகள் இது எல்லாமே விலகி நமக்கு சுபிக்ஷம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த சக்தி வாய்ந்த சங்கடஹர கணபதியுடைய மந்திரம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வ சங்கடம் நிவாரய நிவாரய ஹும் பட் ஸ்வாஹா. இந்த எளிமையான மந்திரத்தை சங்கட சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் விரதம் இருந்து நீங்கள் சொல்ல முடிகிறதுனா ரொம்ப ஒரு கூடுதலான ஒரு விசேஷம் கிடைக்கும். இப்போ அப்படி விரதம் இல்லாட்டி கூட இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். பிள்ளையாரை நம்பி எந்த ஒரு விஷயங்கள், நம்ம ஒரு தீப வழிபாடு, ஒரு தோப்பு கரணம் போடுறது, செதற தேங்காய் உடைக்கிறது, அப்படி எது செஞ்சாலுமே கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதில் காரிய வெற்றிகள் தருபவர் தான் பிள்ளையாரப்பா. அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சங்கட சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு நமக்கு சாயங்கால நேரத்தில் பூஜைகள் நடக்கும். அப்போ ஒரு 6:30 மணி போல் நம்ம வீட்டோட பூஜை அறை இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நம்ம விளக்கை ஏற்றிட்டு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம், ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் கொஞ்சம் மஞ்சளில் பன்னீர் கரைச்சிட்டு உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரல் அதில் தொட்டு அந்த பேப்பரில் ஒரே ஒரு பிள்ளையார் சுழினா நம்ம ஊனா போடுவோம் பார்த்திங்களா, அதுதான். அந்த ஒரே ஒரு பிள்ளையார் சுழி மட்டும் போடுங்க.
அதற்கு கீழே உங்களுடைய பரிகாரத்தை நம்மளுடைய எந்த பேனாவோ அந்த பேனால் இல்லாட்டி லெட்டு ஸ்கெட்சு எதுவாக இருந்தாலுமே அதில் எழுதிட்டு பிள்ளையாருடைய படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. இந்த வேண்டுதல் எனக்கு கண்டிப்பாக நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. ஆனால் போடுகின்ற அந்த பிள்ளையார் சொல்லி மட்டும் நம்ம அந்த மஞ்சளில் தான் நம்ம போடணும். மற்ற எழுதுறதெல்லாம் நம்ம பேனால் எழுதிக்கலாம். இப்படி விநாயகருடைய காலடியில் அந்த பேப்பரை நீங்கள் வச்சுருங்க. நிச்சயமாக சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக இது மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி பிள்ளையாருடைய உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் பாதத்தில் வச்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த சங்கட சதுர்த்தி வரத்துக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயமானது நமக்கு நடக்கிறதுக்கான அறிகுறிகள் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். இது நமக்கு 200% நிறைய பேர் செஞ்சு ஒரு நம்பிக்கையோடு வெற்றி கொடுத்த ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை. இதற்கு நம்ம வெளியிலலாம் போக தேவையில்லை. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம்தான். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை யார் ஒருத்தங்க செய்கிறோமோ கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இது மாதிரி காரிய தடைகள், குடும்பத்தில் திருமணங்கள் தள்ளி போகிறது, குழந்தை பேரில் ஏதாச்சும் ஒரு தாமதம், இல்லாட்டி ஒரு நமக்கு முடியாமல் போகிறது, ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, பணப்பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலும் விநாயகரை வேண்டி சங்கட சதுர்த்தினால் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வேண்டுதல் நமக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அடுத்த சதுர்த்தி அப்போ நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு வேண்டுதல் நீங்கள் எழுதி பாருங்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளாக பிள்ளையாருடைய அருளாலே நிச்சயமாக நடக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிள்ளையாரை வேண்டி செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க. இது மாதிரி விஷயங்கள் நடந்து முடிஞ்சவுடனே பிள்ளையாருக்கு ஒரு செதற்காய் உடைக்கிறது, இல்லாட்டி பிள்ளையாருக்கு போய் ஒரு அருகம்புல் மாலை போடுறது, அது மாதிரி எளிமையான ஒரு விஷயங்கள் பிள்ளையாரை நம்பி வேண்டிக்கோங்க. அதை கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை நம்பி செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க. பிள்ளையாரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஓம் கம் கணபதியே நமக, இல்லாட்டி ஓம் விநாயக பெருமானே போற்றி அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவானது உந்துதலாக தூண்டுகோலாக இருக்கும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.